இங்கே நம்ம பொன்மலர் வந்து எஸ்எஸ் கிட்ட என்னங்க ஃபங்க்ஷனுக்கு பூ முடிக்கிறதுக்கு புடவை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்எஸ் இல்லைம்மா நான் அதை கொண்டு வரல வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நிறுத்தாமல் உங்கள் அண்ணன் ஏதோ இறப்பு காரியமாக அவசரமாக ஊருக்கு கிளம்புறாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க. கரெக்டாக அந்த டைமில் அவங்க அண்ணனும் பேக்கோட வராரு. பதறி போன பொன்மலர் என்னென்ன யார் இறந்து போனா அப்படின்னு கேட்க அவரோட ஒய்ஃப் டக்குன்னு உள்ளே புகுந்து அது பூர்ணியோட பெரியப்பா இறந்துட்டாங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்பி சமாளிக்கிறாங்க. பொன்மலர் விடாமல் அப்போ நான் ஊருக்கு வரட்டுமா இல்லை நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா பொன்மலர் ஜெயஸ்ரீயை கூப்பிட்டுட்டு கீர்த்தி கிளம்பும் போது அவன் முகம் ரொம்ப டல்லாக இருந்துச்சுமா, உன்னை விட்டுட்டு போகிறதால அப்படி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன், அவனுக்கு ஒரு 2 வாட்டி ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயஸ்ரீ அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைம்மா அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போது ஜெயஸ்ரீயோட அப்பா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போகிறாருங்க. வழியில் நீ கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்க ஜெயஸ்ரீ செம ஸ்ட்ராங்காக ஒரு பதிலை சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், என்னால் யாரையும் ஏமாற்ற முடியாது, இனி எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் வரட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை சொல்லிவிடுவேன், என்னை யாரும் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இன்னொரு பக்கம் எஸ்எஸ் கடைக்கு வராருங்க. ஆனால் அங்கே பிஸ்னஸே இல்லாமல் கடை காற்று வாங்குது. வர்ற கஸ்டமர்ஸும் இதை ரொம்ப பழைய ஸ்டாக்காக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு கிளம்புறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து சார் புது ஸ்டாக் இல்லாததால் கஸ்டமர்ஸ் யாரும் வர்றதில்லை, ஆனால் அகமதாபாத்தில் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்காரு, அவர்கிட்ட பேசினா நியூ கலெக்ஷனில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஐடியா தராருங்க. எஸ்எஸும் சரி நம்பர் கொடு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சித்துவும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்து சோகமா அம்மா அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை போல இருக்கு, நான் பண்ணுறதுக்கு அவள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவா, நீ மாலை போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா உள்ளே வந்து என்ன வீட்டில் கறிமீன் எதுவும் சமைக்கலையா அப்படின்னு கேட்க கோவத்தில் சித்து அங்கிருந்து எழுந்து போகிறாங்க. வழக்கம் போல் அப்பாவும் மகனும் பயங்கரமான வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. நீ நினச்சது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல நான் நினச்சது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்து சவால் விடுறான். கடுப்பானவங்க அம்மா மகன் மாலையோட இருக்கான், உங்களுக்கு என்னப்பா இதில் இவ்வளோ பிரச்சனை, ஒழுங்காக இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு அப்பாவை திட்டிட்டு தீக்குறாங்க. ஜெயஸ்ரீ இப்போ பிரியனை மீட் பண்ணி நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட பிரியன் எனக்கு அப்போவே தெரியும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு, இருந்தாலும் உங்கள் மாமா மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தேன், பேசாமல் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜெயஸ்ரீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எனக்குமே என்னால் தான் உங்கள் வேலை போச்சு, இப்போவாச்சும் இருக்கிற வேலையை ஒழுங்காக பாருங்கள், எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷனை விட்டுறாதீங்க அப்படின்னு செல்லமாக அதட்டுறாங்க. பிரியனும் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போய் 2 பேருமே அப்படியே நேருக்கு நேர் ஐ கான்டாக்ட் வச்சு சிரிக்கிறாங்க. கட் பண்ணா எஸ்எஸ் இப்போ கிரிஜாவோட வீட்டுக்கு வராருங்க. அங்கே கிரிஜா செம ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தியில் அகமதாபாத் மேனேஜர் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. 50 லட்சம் மதிப்புள்ள ஸ்டாக்கை வெறும் 5 லட்சத்துக்கு எடுக்கணும், ஆனால் அதுக்கு 10 லட்சத்துக்கு போஸ்ட் டேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படிங்கிற மாதிரி பக்கா பிஸ்னஸை பேசி முடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பொண்ணு மது கவனிச்சுக்கிட்டே இருக்காருங்க. எஸ்எஸ் உடனே அசந்து போய் நீ இவ்வளோ சூப்பராக ஹிந்தி பேசுவேன்னு எனக்கு தெரியாது, நான் அகமதாபாத் போகும்போது நீயும் என் கூட வாயேன், ரொம்ப நாளாக டூர் கூட்டிகிட்டு போகலன்னு கேட்குறியே, அப்படி சுற்றுன மாதிரி இருக்கும், எனக்கும் ஹிந்தியில் பேசி ஸ்டாக் எடுக்க ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. இதை கேட்டால் மதுவுக்கு செம கடுப்பாகுது. ஓ அப்படியா விஷயம், ஹிந்தியில் பேசுகிறதுக்காக தான் நம்ம அம்மாவை அப்பா கூப்பிட்றாரா அப்படின்னு எரிச்சலாவ. ஆனால் எஸ்எஸ் மதுவுக்கு பர்த்டே வருதில்ல, அவளையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல மது கோவமா நானெல்லாம் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு டப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஏரியாவோட பெண் டானான தங்கம் அக்காவோட பர்த்டே பார்ட்டி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. எல்லாருமே செமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வந்து அக்கா உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இல்லையேங்கிறது மட்டும்தான் எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதாங்க, டான் அக்காவுக்கு செம கோவம் வந்து அவனை போட்டு அங்கேயே சம்மத்தியாக மிதின்னு மிதிச்சு எடுக்கிறாங்க. எங்கிட்டே ஹஸ்பண்ட் பற்றிலாம் பேசுறியா அப்படின்னு அதட்டுறாங்க. இதை தூரத்தில் இருந்து பார்க்குற ஜக்குவுக்கு சசிக்கும் பயத்தில் வேர்த்து கொட்டுதுங்க. படியோ அக்கா நிஜமாவே பயங்கர டெரர் பீஸ் போலையே அப்படின்னு நடுகிறாங்க. அந்த டைமில் தங்கத்தோட பொண்ணு மீனு வந்து ஜக்கு அண்ட் சசிக்கிட்ட உங்களுக்காக ஸ்பெஷலாக ஃபிஷ் கறி எடுத்து வச்சுருக்கேன், இங்கே வச்சா காலி ஆகிடும், மறக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு பாசமாக கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் மது ஜக்குவுக்கு கால் பண்ணி எனக்கு இப்போவே இவங்க கூட பேசணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. ஜக்கு நான் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறான். ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஜக்கு சசிக்கிட்ட அக்கா இவ்வளோ டெரர் பீஸாக இருக்கிறதுனால என்னோட பெரிய பிரச்சனைக்கு அக்கா தான் சரியான ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சசியும் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்க ஜக்கு அப்படியே மழுப்புறாங்க. அதே மாதிரி நம்ம மது அவங்க அம்மா கிரிஜா கிட்ட நீ கண்டிப்பாக அந்த அகமதாபாத் ட்ரிப்பு போகத்தான் போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கிரிஜா ஏன் கேட்க மாட்டேங்கிற, அவர் நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, இப்போ அவருக்கு ஒரு கஷ்டம்னா நாம் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா, அதுவும் இல்லாமல் என்னை எங்கேயும் வெளியே கூட்டி போகலன்னு நான் தான் எப்போ பார்த்தாலும் புலம்புவேன், இப்போ கூட்டிகிட்டு போகும்போது நீ இப்படி குறை சொல்கிறிய அப்படின்னு நியாயமாக பேசுகிறாங்க. மது விடாமல் ஹேய் உனக்கு உண்மையாகவே புரியலையாம்மா, அவர் உன்னை யூஸ் பண்ணுறாரு, இப்போ கூட அவருக்கு ஹிந்தி தெரியாதுன்றதுக்காகத்தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறாரு, உன் மேலே இருக்கிற உண்மையான பாசத்தில் எல்லாம் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி உண்மையை உடைக்கிறார்.
ஆனால் கிரிஜா அப்படியெல்லாம் இல்லடி, அவர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மது செம டென்ஷன் ஆகி, நீ அப்படியே நினச்சிக்கோ, இந்த கேவலமான பொழப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை, அவர் கூட இருக்காதம்மா அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் கிரிஜா நான் போயே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக நின்றுடுறாங்க. அடுத்ததாக மீரா நேராக அவங்க கிரிக்கெட் கோச்சை மீட் பண்ண வராங்க. பார்த்த உடனே கோச் திட்ட ஆரம்பிக்கிறார். நான் ஒரு ஆளை அனுப்பி கூப்பிட்டாதான் நீ வருவியா? எதுக்கு ப்ராக்டிஸுக்கு வராமல் இருக்க? 2 நாள் விளையாடினா கூட ஃபார்ம் அவுட் ஆகிடும் அப்படின்னு எகிற மீரா பாவமா, இல்லை கோச் எனக்கு கிளாஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும், லாஸ்ட் இயர் வேற நான் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு ரீசன் சொல்கிறான். இதை கவனிச்சிட்டே இருந்த அஸ்வின் நடுவில் போகுது. உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு கிடைக்காம காத்துட்டு இருக்கு தெரியுமா? அதை நீ வேஸ்ட் பண்ணுற, உனக்கு கிரிக்கெட் என்ன டைம் பாஸா அப்படின்னு பயங்கரமாக லெக்சர் எடுக்கிறான். மீராவும் சாரி கோச், எனக்கு ஸ்டடீஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்ல கோச் செம கடுப்பாகி கெட் அவுட் ஆஃப் தி இயர் அப்படின்னு கத்தி அனுப்பிடுறாருங்க. வெளியே வந்ததும் அஸ்வின், ஹேய் காமெடி பண்ணாத, ஒழுங்கா விளையாடு, உன்னால தான் கோச் என்னையும் டீமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், இப்போ நீ வரலனா என்னோட சான்ஸும் மிஸ் ஆகிடும் அப்படின்னு சுயநலமாக பேசுகிறான். அதுக்கு மீரா கொடுத்தாங்க பாருங்க ஒரு மரண பல்ப். நீ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காத அஸ்வின், இனிமேல் உன்னோட கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி சான்ஸ் வாங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கிளம்புறாங்க. இங்கே நம்ம சித்து ஆஃபீஸில் கழுத்தில் மாலையோட சாமி கெட்டப்பில் உள்ள வராரு. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் இவனை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சித்து நேராக ஹரிணியை கூப்பிட்டு கேபினுக்கு போகிறாருங்க. அங்கே வச்சு உங்களோட டிசிஷனை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணக்கூடாதா? நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படியே இருக்க முடியாது, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹரிணியும் அசால்ட்டா, எனக்கு உங்களை பிடிக்கணும் உங்ககிட்ட யார் சொன்னாங்க? நீங்களாம் அசியூம் பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்ன கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பேச்சுலர் சாமிக்கு போய் மாலையை போட்டிங்க பார்த்தீங்களா, அவர் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. சித்துப்புக்கு டக்குன்னு பயம் வந்துருச்சுங்க. ஐயோ ஐயப்ப சாமி பேச்சுலரா அப்படின்னு யோசிச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அவரை வேண்டிக்கிட்டு காரியத்தை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க. அடுத்ததா எஸ்எஸ் வீட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது பொன்மலர்கிட்ட, இனிமே நீ எனக்காக வெயிட் பண்ணாமல் டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாருங்க. அதோட கிட்ஸோட ரெஸ்பெக்டையும் நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டேன், அவங்க யாரும் என்னை மதிக்கிறதே இல்லை, ஸோ கண்டிப்பாக நான் புது ஸ்டாக் எடுத்து பிஸ்னஸை மேலே கொண்டு வந்து என் மரியாதை திரும்ப தக்க வச்சுப்பேன், அதுக்காக இந்த வாரம் நான் அகமதாபாத் போக போகிறேன் அப்படின்றாரு. பொன்மலர் பதறி போய், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவங்க உங்களை மதிக்கிறாங்க, சரி பேங்க்கில் போய் பணம் எடுக்கிறதுக்கு நான் நாளைக்கு உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு எஸ்எஸ் மறுத்துடுறாருங்க. அப்போ பொன்மலர் திரும்பவும், கீர்த்திக்கு பூ முடிக்கணும்ல, அவனை நான் வர சொல்லட்டுமா இல்லை நான் ஊருக்கு போகட்டுமா அப்படின்னு அதே டாபிக் ஆரம்பிக்க, எஸ்எஸ் கட் பண்ணி, அதை விட்டுருமா, நான் வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்துக்கலாம், ஒருத்தர் பின்னாடியே தொங்கிட்டு இருக்க முடியாது, நம்ம போய் அவங்க காலை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்களா வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பொன்மலர், என்னங்க பொண்ணுங்களும் இதையே தான் பேசுகிறாங்க, நீங்களும் இதையே சொல்கிறீங்க, அப்போ எல்லாரும் பேசி வச்சு தான் முடிவு பண்ணுறீங்களா, எனக்கு தெரியாமல் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சந்தேகப்பட, எஸ்எஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ் ஸ்டேஷன் அவ்வளோதான், நீ அமைதியாக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறார். இன்னொரு பக்கம் ஜக்குவும் சசியும் டான் தங்கத்தை மீட் பண்ண வராங்க. அங்கே தங்கத்தோட பொண்ணு மீனுக்கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட பேசி எங்கள் மிச்ச பேமெண்ட்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு நாங்கள் 2% கமிஷன் தரோம் அப்படின்னு டீல் பேசுகிறாங்க. அதுக்கு மீனு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களே உள்ளே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனால் தங்க அக்கா யாரையோ போட்டு போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. என்கிட்டே திருப்பி காசு கேட்குறியா, அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா உனக்கு அப்படின்னு செம மாசா அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பசங்களை பார்த்ததும் கரெக்டாக அவங்களுக்கான காசை கொடுத்துறாங்க. வெளியே வந்ததும் மீனு, எங்கள் அம்மாவுக்கு உங்கள் 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் என்னுடைய பர்த்டே வருது, அந்த ஈவெண்ட்டையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஜக்கு செம ஹாப்பியாகி தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் எஸ்எஸ் அகமதாபாத் போகிறதுக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிரிஜாவுக்கு கால் பண்ணுறாரு. கிரிஜாவும் ஃபோனை எடுத்து, ட்ரிப்பை ஒரு 2 டேஸ் தள்ளி போட முடியாதா, மதுவோட பர்த்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்எஸ் செம டென்ஷன் ஆகி, டிக்கெட் போட்டதுக்கு அப்புறமா சொல்கிறேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டியா கிரிஜா, என் ஃபேமிலியில் தான் எனக்கு சப்போர்ட் போச்சுன்னா இப்போ நீயும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேச, கிரிஜா உடனே உருகி போய், அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் உங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவேன், மதுவோட பர்த்டே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாக்லேட் ஐஸ்கிரீம்னா ஆர்டர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பொன்மலர் உள்ளே வராங்க. வந்துட்டு, கல்யாண விஷயம் என்ன ஆச்சு, கீர்த்தி ஏதோ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு பழைய பல்லவியே படுறாங்க. இதை கேட்ட ஜெயஸ்ரீ செம கோமாயி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதை பற்றி இனிமேல் இங்கே யாரும் பேசாதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. பொன்மலர் செம ஷாக்காயி, என்ன ஹரிணி இவ இப்படி பேசுகிறா, இவ கீர்த்தி கிட்ட பேச வேண்டாமா அப்படின்னு கேட்க, ஹரிணி அதெல்லாம் வேண்டாமா, நீ விட்டுடு, நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பின்னாடியே போகக்கூடாது, அக்காவுக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா. ஆனால் பொன்மலர் கேட்குறதா இல்லைங்க, நீ சும்மா இருடி, இப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹரிணியை திட்டிட்டு, நான் திரும்பவும் கீர்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக ஃபோனை போட்டுக்கிட்டே கிளம்புறாங்க. அதோட இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்கங்க. எஸ்எஸ் கிரிஜாவை கூட்டிட்டு அகமதாபாத் போவாரா, பொன்மலர் ஃபோன் பண்ணி கீர்த்தியை கண்டுபிடிப்பாரா, ஜக்கு தங்கம் அக்கா கிட்ட என்ன ஹெல்ப் கேட்க போகிறான்,
இப்படி நிறைய கேள்விகளோட இருக்குங்க. இதுக்கெல்லாம் விடை தெரியணும்னா அடுத்த எபிசோடில் தான் இருக்கும் போல தெரியுது. அடுத்த எபிசோடை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.